ஏய் என்னடா பண்ற? ஏன் தோர்த்து எத்தனை இருக்கு? விரட்டுதுங்களா? இப்போ போட்டு போயிடுச்சு அந்த பாட்டு போகுது அவ்வளோ போகுது இருக்காரு ஓடுது சிவா. முன்னாடி ஒரு யானை ஓட ஆரம்பிச்சு அவர் வேகமா வர்றாரு. வா 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 வா. இவ்வளோ பக்கத்தில் நிற்கிது. பயமா இருக்கு பார்க்குறதா. ஒரு 4 யானை வழி மறைச்சு நிற்கிதுங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாக் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடம்பூரில் இருக்காங்க. இதுவும் ஒரு நைட் ரைடு தான். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய நைட் ரைடு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் சொன்னார், அவரோட சொந்த ஊர் இது, வாங்க ப்ரோ நான் கடம்பூர் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்காக தான் வந்திருக்கோம். இதுவும் நைட் ரைடு வீடியோஸாக தான் வரப்போகுது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இருக்கோம் அப்படின்னா கடம்பூரில் இருக்கோம். இது இந்த வழியாக கெர்மேலம் போகிறதுக்கு ஒரு ரோட்டு இருக்குது, ஃபாரஸ்ட் ரோட்டு. கடம்பூர் போய் குன்றி போய் அப்புறம் கூத்தாம்பாளையம் போய் அதுக்கப்புறம் கெர்மேலம் போகணும். நாங்கள் இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னா கடம்பூர் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குன்றி போயிட்டு மறுபடியும் குன்றி வழியாக கடம்பூர் வரலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நைட் ரைட் பிளானு. ஆல்ரெடி உள்ளே வந்துட்டோம். ஃபாரஸ்ட் ரோட்டுங்கிறதுனால ஃபுல்லாகவே இருட்டிருச்சு, ஆனால் மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா சரியான ஹில்ஸ் சிவா. ஹில்ஸ் மாதிரி தெரில வரானா உயரத்தை சொல்ல பிரவாச, அப்படியே ஒரு ஃப்ளாட்டான ஹில்லு தெரியுதா? நைட்ல தானே உங்களுக்கு அப்படி தெரியுது, பகல்ல பார்த்தீங்கன்னா நார்மல் ரோடு மாதிரி தெரியுதா உனக்கு? லெஃப்ட் சைடில் எங்கள் வீட்டுக்கு போனால் 6 மணிக்கு மேலே எனக்கே அப்படி தெரியுது. இல்லை, தென்னை மரம் இருந்தாலே இப்படி மேப்பில் பார்த்தோம்னா 2 பக்கமும் ஃபாரஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியும். தென்னை மரம் தோப்பு இருந்தாலே, தோப்பு இருந்தாலே. குண்டியில் ரீசெண்டாக இப்போ இந்த புலிக்குட்டிலாம் 2 ரோட்டில் நடந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் பார்த்தோம். சரி, கடம்பூர் ரோடு எப்படி இருக்குன்னு இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தியா? இங்கே திண்டுக்கல்கிட்ட காட்டு பண்ணி வேட்டையாடி. ஆமாம், 2 பேர் இல்லைடா, 16 பேர் என்னமோ காட்டு பண்ணி வேட்டையாடி இருக்காங்க. நம்ம இதுதான் அந்த தாண்டிக்குடியா, அதுக்கிட்ட தாண்டிக்குடியிலேருந்து கீழே அங்கே இறங்குற வழி. அதுக்கு ஃபைன் பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா ஃபைன். ஆமாண்ணே, அது 2 பேர் இல்லையா? இப்போ 2 பேரில் ரோடு சின்னதாக இருக்குங்களா? ஸ்பீடாக போங்க. அன்னைக்கு அவ்வளோ பார்த்தியா? அந்த பண்ணி அடித்து கொண்டுட்டாங்க சிவா. 4 பண்ணி என்னமோ வேட்டையாடி கொண்டுட்டாங்க 16 பேர்த்துக்கு. நாமக்கரியில் ஒருத்தன் சாப்பிட்டாங்க. இந்த கடம்பூர் ஊரை பற்றி உனக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்ப்போம் சிவா. இவனை சொல்லாமா வேணாமாடா இந்த கடம்பூர் ஊரை பற்றி? பயந்துட்டான்னா? பேய் இல்லை பிரஸ், பேய்க்கெலாம் இங்கே வேலை இல்லை. இல்லைண்ணே, இப்போ அதை விட அனிமல்ஸ் பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஏன்னா அனிமல்ஸ் உண்மை, பேய் கட்டுக்கதை அப்படிங்கிறதுனால உனக்கு அனிமல்ஸை பார்த்து பயமாகிடுச்சு. ஆமாம், காட்டு யானை எனக்கு ஏறி மிதிச்சுதோ அதோட ரியாலிட்டி புரிஞ்சிருச்சு. ஆகா, இறக்குறதுக்கு அன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஞாபகம். பேய்லாம் ரொம்ப டம்மி, அனிமல்ஸ் தான். காட்டுலேயே ரொம்ப மோசமான விலங்குனா எது பிரகாஷ்? நம்ம பார்க்குறோமோ யானை தான், யானைக்கு தான் அடியில் இருக்கும். வேற கரடி, இது 2 தான் இருக்கிறதுலே மோசமானது. மற்ற விலங்குகள் கூட ஏதாவது ஆள் வந்தாங்க மிரட்டினாங்கன்னா ஓடிடும். அது பதுக்கிறதுக்குள்ள பாஞ்சு ஓடிடலாம். இல்லை, லைட்டாக அட்டாக் பண்ணால் நம்ம லைட்டாக ஏற்று இது பண்ணால் கூட ஓடிடும். அந்த கரடியோ யானையோ கண்டிப்பாக ஒரு காட்டு காட்டிடும். ரொம்ப கஷ்டம், தூக்கவும் முடியாது. ரோடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப சின்ன ரோடு தான். ரைட் சைடில் அங்கங்கே பாறையாகவும் இருக்குது. பெரிய வண்டிலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கிராஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேப் பார்த்துக்க பிரகாஷ். என்னடா என்னடா மணி என்னடா ஆகுது? மணி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வயசான மாடு. சாக போகிற மாதிரி இருக்குடா. ஈரா ஈரா ஈரா. அது அந்த அளவுக்குலாம் ஓடாது சிவா, அது ரொம்ப ரொம்ப வயசாயிருச்சு. உடம்பு வச்சிருக்கு, தொங்கி போயிடுச்சு. இல்லடா, வயசாயிருச்சுன்னா இந்த மாதிரி உடம்புலாம் குறையும். சாப்பிட தீனி சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் செத்து போயிருந்தா சிவா. இப்போதான் கொடைக்கானல ஒரு மாடு இருந்துச்சுண்ணே, ஹைவேஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மாடு செத்து போச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வயசுன்னு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 7:30 தான் ஆகுது. 7:30க்கே அந்த வண்டி அங்கே ரிப்பேர்ஸ் போகுதா வருதா? என்னடா அங்கிட்ட எதுவும் வயசு நிற்குதா? போ சொல்கிறாரு இப்படிதான்டா எப்பயுமே.
அண்ணா ரொம்ப கிட்ட நிக்குது. சரி போ. மேல ஏத்திக்க. சரி வா. போ. டேய் நிக்காதடா போடா. நிக்காம போடா. அது எழுத்து நிக்கிற மாதிரி நிக்காத. போயிட்டே இருடா. இருடா இவ்வளோ பக்கத்துல நிக்குது. அது பாக்குதுடா இவெல்லாம் அங்க இவன் எதுக்கு தெரியுமா பயந்து நிக்கிறாங்க இந்த அடிச்சா ஒண்ணு இல்லாம. அவருக்கு இந்த ரோட்ல ரெகுலரா வந்து போயிருப்பாரு. இது வந்து வயசான மாடுங்கிறதுனால தெரிஞ்சிருக்கும், அதனால ஒன்றும் பண்ணாது அப்படின்னு இருக்காரு. கண்டிப்பாக இப்போ இது வயசாகலைன்னா கண்டிப்பாக லைட்டாவது மண்டையவாது ஆட்டியிருக்கும், ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிறப்ப. ஆனால் பயமாக இருந்துச்சு அந்த கண்ணை பார்த்தோன்னே. எப்படி இருந்துச்சு? பெய் கண்ணு மாதிரி இருந்துச்சுடா. மண்டை கூட ஆட்டல. சிவா 7:30 தான் ஆகுது மணி. ரொம்ப ரொம்ப ஏஜ். எப்படி காட்டு மாடுக்கு ஆயுட்காலம் எத்தனை வயசு சிவா? ஜிகே மாட்டுக்கு வந்து 15 வருஷமா? அவ்வளோதானா? அதிகமாக இருக்கும். கம்மி தானே. தெரியாமல் அஸ்யூம் பண்ணக்கூடாது. நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த காட்டு மாடுக்கு வந்து வாழ்நாள் ஆயுட்காலம் எவ்வளோன்னு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வச்சாவது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு தெரியல, இந்த இடத்துல பார்க்கவும் முடியாது, டவர் இல்லை. ஆனால் ஒரு மாடு கண்டுக்குட்டி ஒரே வருஷத்தில் அதிகபட்சம் ஒரு மாடு அளவுக்காவது வீடியோ அளவுக்கு அது வளர்க்குறோம். வந்து இப்போ மேலே ஊர்லேருந்து ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு கீழே வேலைக்கு வச்சுட்டு மறுபடியும் மேலே கொண்டு வந்து விடுறாங்க. சிவா எங்கேருந்து வருதுன்னா ஈரோடாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. டெக்ஸ்டைல். ஸோ அங்கேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பக்கத்துலன்னா கோபிச்செட்டிப்பாளையம் இருக்குது. தெரியுமா போகிறாங்கன்னா அப்போ எதுவும் இல்லை. அப்படி இல்லை பிரகாஷ், அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்து பழகிருச்சு. அதுவும் இல்லாமல் இந்த டைம்லலாம் எதுவுமே நம்மளாம் எதிர்பார்க்கவே இல்லை. நான்லாம் இப்படி ஒரு மாடு வந்து நிற்கும்லாம். ரொம்ப ஒட்டி போட்டோம். நீ போய் நின்னுவாரு அந்த இடத்துல. டர் ஆயிடுச்சு எனக்கு. எதுக்குடா அப்படி நிப்பாட்டி இருக்கு, எனக்கு நேரம் நிற்கிதுராது. சின்ன சின்ன கோயில் நிறைய, அங்கங்கே சின்ன சின்ன கோயில் இருக்கு நிறைய. சும்மாலாம் இப்படி கோயில் வைக்க மாட்டாங்க. சும்மாலாம் இப்படி கோயில் வைக்க. இந்த கோயில் மாதிரியே இருக்கு. அதுவும் இல்லாமல் இவங்களாம் ரொம்ப அந்த பாரம்பரியமான கிராமத்தை சேர்ந்தவங்க, முன்னோர்கள் மாதிரி. அதாவது அந்த ட்ரைபல் வில்லேஜ் பீப்புள்ஸ் மாதிரி பிரகாஷ், ஆதி காலத்து அந்த டீம் இவங்களாம். அதனால நிறைய சமுதாயம் சங்கட சடங்கு அது மாதிரிலாம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடம்பூர் வந்தாச்சு. கடம்பூர் வில்லேஜ் இப்படி தான் இருக்கும் நைட்டு, பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பிரகாஷ், ஒரு ஊர் பகலில் எப்படி இருக்குன்னு அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஊர், ஆமாம் இதானே, அந்த ஊர் நைட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம கூட வர்றது பழைய டீமு, அதே டீம் தான். நம்ம ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி சிவா வராரு, நம்மளுடைய ஆபத் பாண்டவன் பிரகாஷ் வராரு. நாங்கள் இந்த ட்ரிப்புக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வந்திருக்கோம். கரெக்டாக கடம்பூர் டவுனில் இருக்கோம். ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம். இங்கே வந்து ஹோட்டல்ஸ் வந்து 9 மணி வரையும் 9:30 வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து குன்றி ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அக்காட்ட கேட்டோம் இந்த மாதிரி நைட்டு குன்றி போகலாமா அப்படின்னு. அவங்க ஃபஸ்ட்டு கேள்வியே வந்து எதில் வந்தீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. ரெண்டாவது ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி காரில் தான் அப்படின்னு போகலாம், யானை பிரச்சனை இருக்குது தம்பி, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு. இப்போ நமக்கு வந்து என்னென்னா சாப்பிட்டாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் அப்படியே டைமை நகர்த்திட்டு ஒரு 9:30 10 மணி ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கேருந்து அப்படியே குன்றி போகலாங்க. குன்றி போகிறதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எதுவும் கிடையாது, போகிற உள்ள செக் போஸ்ட்லாம் எதுவும் இல்லை, போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அக்கா கடையில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா யானை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக போங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக கடம்பூரில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. இப்போ தான் குன்றிக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். குன்றிக்கு அங்கேருந்து 22 கிலோமீட்டர். குன்றிக்கு வந்து 22 கிலோமீட்டர் பிரகாஷ். டைலாக் வருங்க, குன்றி மேல் பட்டு எடுத்து சமூக விரோதிகள். சார் மேப்பு வந்து இல்லை, அதனால் மெதுவாக போக ஒன்றும் அவசரம் இல்லை, நம்ம பொறுமையாக போவோம். அதுக்கப்புறம் இதை பார்த்துக்க, நம்ம இந்த வழியாக தான் இந்த ஆஃப்லைன் மேப் வச்சு தான் குன்றி போய் ஆகணும். சார் ஒன்றும் இல்லை, வண்டியை உருட்டுச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இரு, அவ்வளோதான். வண்டியை நிப்பாட்டினா தான் அது ஒரு இடத்துல டயர் வந்து தூக்குறது. அதுவும் நம்ம வண்டியெல்லாம் தூக்க முடியாத, அந்த டஸ்கரே ட்ரை பண்ணி தூக்க முடியாமல் தானே போச்சு பிரகாஷ், ஞாபகம் இருக்கா?
பின்னாடி முட்டி குடிக்க வேற வாட்டா என்ன பூனையா குடிக்க வேற வாட்டா என்ன பூனையா கீரி என்னடி போயிடுச்சா சரி தூங்கிட்டாங்க. ஏன்னா கடம்பூர் டு குன்றி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாய லேண்டு. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே விவசாயம். அதனால் காட்டு பண்ணி அனிமல்ஸ்க்காக சோலார் போட்டுட்ருக்காங்க. என்ன சிவா இந்த ரோடு ஏத்தாப்பில் டிரான்ஸ்போர்ட்டே வராதனால கொஞ்சம் பயமாக இருக்குல்ல? இது இத்தனைக்கும் இது நல்ல ரோடு சிவா. நம்ம இன்னும் தான் கொஞ்சம் டீப்பாக போக போகிறோம் இனிமேல் தான். எங்கிட்டு போகணும்னு தெரியலடா. ஸ்ட்ரைட் நேரம் போ. ஸ்ட்ரைட் தான் எப்படி தெரியும்? நேராக தான் போவாங்க. நேராக தான் சொல்லுவேன். மெயின் ரோடு தான் நேராக இருக்குது. லெஃப்டில் இதை பார்த்துட்டே போகணும், அவ்வளோதான். சின்ன சாலை. மெயின் ரோடு இதானடா. குத்து வாய்ப்பாக தானே போய் அவனை இங்கே சின்ன ரோட்டு தானே இங்கே போயிட்டு டெட்டன் மாதிரி போகுது. ஆமாம், இந்த காகித போதானே இது. அதே தான். சார் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம ட்ரிப்பில் நீ ஜாயின் பண்ணியிருக்க. ஆமாம். ஸோ உனக்கு மனநிலைமை எப்படி இருக்குது? ஏன்னா நம்ம இன்றைக்கி நீ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்க. அப்படி வந்த ட்ரிப்பும் கொஞ்சம் விவகாரமான இடத்துக்கு வந்திருக்கோம். எனக்கு தெரியல, நீங்கள் ஏதோ சொல்ல மாட்டேன்றீங்க. ஒன்றும் இல்லை, யானை ஒரு 2-3 போன வாரம் தான் வந்து 2 பேர்த்த மிதிச்சு கொன்னுச்சான். சீரியஸாவா? கொண்டுச்சாவா? ஆமாம், கடம்பூர் டு குன்றி நடந்து போயா இல்லை பைக்கில் போனவங்கள போட்டு தடுத்து. ரீசெண்டாக ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு பஸ்ஸு போச்சு பார்த்தியா? பார்த்தேன். அந்த கோத்தகிரியா? குன்றிக்கு தான் இப்போ ஒரு பஸ்ஸு போச்சுல்ல. அந்த பஸ்ஸில் காலையில் அந்த பஸ் ரிட்டர்ன் வரும். இப்போ போய் ஆல்ட் ஆயிரும் அங்கே. சரியா? எல்லா பஸ்ஸுமா? இல்லை, ஒரு பஸ் தான் போகும். அது போய் ஆல்ட் ஆயிரும். மொதல் பஸ்ஸாக அது காலையில் 5:30க்கு அந்த மாதிரி திரும்பி வரும். அந்த டயத்துக்கு வரும்போது புலி குட்டி 2 புலிக்குட்டி. அந்த வீடியோ பஸ்ஸில் இருக்குதா? அந்த வீடியோ பஸ்ஸில் தான் எடுத்திருக்காங்க. புலிக்குட்டி புலியோடு நடந்து போச்சு. இது கோத்தகிரி போனோம்னானே இப்போ ரீசெண்டாக திரும்பியும் அந்த யானை கிட்ட காசு போடாச்சு. ஆமாம், பார்த்தீங்களா? அதை ரீசெண்டாக கொடுக்குவா? இல்லை. பார்த்து அப்பெல்லாம் மேப்பே போடல சுதா. மேப் ஒர்க் ஆகலையா? காரு காட்டுக்குள்ளே ஏறி போயிட்டு இருக்கு. என்னடா இந்த ரோடே பயங்கரமாக இருக்கு. நீ சொல்லாதீங்க. அட உண்மையிலே இது வேறா. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சார் ஏதோ விவசாய நிலம் மாதிரி இருக்கு. யானை வந்தால் கூட யானை மாதிரி தான் இருக்கும். வான்னு சொல்லும்போது ஆர்வத்தில் வந்துட்டேன். இங்கெல்லாம் கண்டிப்பாக புலி இருக்குண்டாடி. ஏதோ சவுண்டு கேட்குறா. சவுண்டு கேட்டுச்சா? சவுண்டு டேய், ஹெட்செட்டை காதுலேருந்து எடு சிவா. ஹெட்செட்டில் போடவே இல்லை. அப்போ சவுண்டு கேட்கலைங்கிற? என் பக்கம் ஃபுல்லாக இறக்கி தான் இருக்குது. உங்கள் பக்கம் வரதுக்குள்ள வண்டி மூவ் பண்ணிடுவேன். ஏன் அது உங்கள் பக்கம் வர்றதுக்குள்ளே மூவ் பண்ண வேண்டியதானே? உஷாராக இருக்கு. யானைகள் நடமாடும் பகுதி. பச்சை கலர் பாரு. ஆமாடா பிரகாஷ், இதில் ரோடு 2ஆ பிரியுதில்ல. நீ அப்படியே ரைட்டில் போகணும். ரைட்டு தான்டா தெரியும். ரைட்டு தான்டா போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரைட் சைடில் போகணும் குன்றிக்கு. இங்கேருந்து 10 கிலோமீட்ரு. பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 9:51. 9 மணி பாதுனே நம்ம 1 மணி 2 மணிக்கெலாம் போயிருக்கோம். ஆனால் இது 9 மணிக்கு நம்மளை பயமுறுத்துதாடா அந்த ரோடு. கண்டிப்பாக சைடில் ஏதாவது உட்காந்து நம்மளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு போகும். அதெல்லாம் 10 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 10 கிலோமீட்டர் கொண்டு போய் இங்கே என்னென்னா சார், அந்த மாக்காப்பாளையம் இருக்குல்ல, அங்கேருந்து கர்நாடகா போகிற வழியில் மறுபடியும் கூத்தம்பாளையம்னு போய் மறுபடியும் கடம்பூருக்கு ஒரு ரோடு வரும். அதுக்கு இடையில ஊர்லேருந்து ஒரு ரோடு இதே மாதிரி தான் போகும். அந்த ரோட்டில் பகல்லே யானை வந்து அந்த சொன்னல 2 பேர்த்த கொன்னது. பகல்லே யானை அசால்ட்டாக தெரியும் அந்த ரோட்டில். சிறுத்தை வேறு புலி வேறு அதிகமாக இருக்குது அந்த ரோட்டில். அசால்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னாங்க.
ரொம்ப ஆடுற மாதிரி இருக்கு. முன்னாடி ஏதாவது இருக்கா சிவா? அண்ணாடி போகிறேன் பூரா மூங்கில் மரமாக இருந்தாலே யானை வருண்டா. சிறுத்தை புலி ஏதாவது இருக்கா? என்னதுடா டேய்? போனால் எப்படா அங்கே வந்து படுக்கு? ஏன்டா நீங்கள் வேற அனிமல்ஸை பார்த்து பயந்தா கூட பரவாயில்ல, டெட் பாடிலாம் எப்படா இங்கே படுக்க வச்சுருப்பாங்க? ஏதாவது சமாதியாக கூட இருக்கலாம்டா. இந்த ஊர் மக்கள் யாரையுமே காணுங்க. இனி 9 தான் ஆகுது, அதுக்குள்ளே எல்லாரும் ஆமாம் எல்லாம் படுத்து தூங்கியாச்சு. நிப்பாட்றா பாப்பண்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு. அந்த சாணிக்கு பக்கத்தில் போய் பாடுறா, நிப்பாட்றா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்ப்போம். ஏய் மரணம் ஃப்ரெஷ்ஷா டேய். இரு பின்னாடி வா நான் காமிக்கிறேன் உனக்கு. வா இங்கே தானே இங்கே இருக்கு சிவா. இப்போ போட்டு போயிருக்கு சிவா, நிப்பாட்டு. இங்கே பாருங்க சிவா, நான் அங்கே பாருங்க உங்கள் சைடில் என்னமோ இருக்கு. என்னதுடா விண்டோ இருக்கு? நான் இங்கே பாருங்க, இந்த சைடில் பாருங்க. இந்த மாதிரி போகிறேன் நான். ஏய் மெதுவாக போடா. சாணிடா இப்போ தானே ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கு. ரைட்டில் லெஃப்டில் இருக்கும். நடந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி செடியில் உடச்சிருக்குண்ணே. டே ஆமாண்டா டி, நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன்டா. இங்கிட்டு இறங்கி போயிருக்கா? ஏறி இருக்கா? இந்த விட ஏறி இருக்கு. கேமராத்தோட கொஞ்சம் இருக்கு ஆனால் இருக்கு. இந்த லெஃப்ட் சைடில் நிற்கிது கொஞ்சம். கேமராவெலாம் இல்லைடா, வெளிச்சம் பிரகாஷ் கீழே டிம் அடி. இன்னும் கொஞ்சம் நெருங்கி போ. ரிவர்ஸ் வந்தாருன்னா வந்துக்கலாம். ரிவர்ஸ் வந்தாருன்னா வந்துக்கலாம். இது லைட் பாஸ் பண்ணுவா போடவா? எங்கடா நிற்கிது யானை? லெஃப்ட்டில் பாருங்கண்ணே. ஆமாம் அது யானையா? அந்த ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கு யானை. ஜூம் பண்ணுங்கண்ணே, ஜூம் பண்ணுங்க. இதோ அதான் இங்கே பாருங்க யானை நிற்கிதுரா. அவர் ஏன்னா போக மாட்டாரு? பக்கத்தில் போ பிரகாஷ். இரு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னாடி வந்து ஒரு யானை நின்றுட்டுருக்கு. இந்த யானை தான் இப்போ போகிற வழியில் புதுசாக சாணி போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மரத்தை வேற உடச்சி வச்சிருந்துச்சுங்க. அங்கே பாரு திரும்புதுண்ணே, மேலே வருது. மேலே வருதா? திரும்புது இந்த பக்கம். போயிடுவா? இல்லைங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போ. மேலே வருது. வருது. இரு நில்லு. சரி சிவா, நல்லா இருந்தா. இல்லை தந்தை இல்லையா? டஸ்கர் இல்லையா? மக்னா யானையா? சரி கொஞ்சம் பக்கத்தில் போ பிரகாஷ். ஆனால் ரிவர்ஸ் கரெக்டாக வந்துடணும், சும்மா கீரை வளட்டக்கூடாது சரியா? கொஞ்சம் பக்கத்தில் போ. இன்னும் போ. அங்கிட்டும் போய் நின்றுட்டார் அவரு. அங்கிட்டு ஒரு யானை நிற்கிதுரா பிரகாஷ். அவர் இரு வரட்டும் என்னன்னு பார்த்துக்கலாம். அவர் வேகமாக வர்றாரு. வா இரு அவர் விரட்டுதுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா பிரகாஷ். என்னடா பண்ற? சொல்லு கேமரா விட்டுட்டு. இதுக்கு இவ்வளவு நில்றா. என்னடா பயமுறுத்துறீங்க எங்களை? வழியை பாடுறா சிவா கரெக்டா. இங்க பிரபு பிரகாஷ் ஒன்னும் இல்லை, இங்க வந்துரு. வேமா வாடா வர்றா. நிப்பாட். இவர் மேல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு பயம்டா. அதனாலதான்டா அவரு மேல எந்த பாதுகாப்புமே இல்லாம இவர் இவ்வளவு வேகமா வர்றாரா? ரிட்டர்ன் இரு, அவர்கிட்ட என்னன்னு கேட்கடா. ஒண்ணு இல்ல, நான் ஒரு ஓட்டி தான் நிக்கிறேன். அவர் இறங்கிட்டாரா? ஓடிடுவான்ல, என்னன்னு கேட்போமா? அதுதான் நாலு கிட்ட உள்ள இருந்துச்சு. இறங்கி போய் கேட்டோம். கேட்க மாட்டேன். போ பக்கத்துல போ, என்னன்னு கேளு. வெறித்தனமா ரிட்டர்ன் வர்றாரு பாத்தியா? என்ன நினைச்சுனே? ஏன் தோர்த்து எத்தனை இருக்கு? விரட்டுதுங்களா? முன்னாடி கூட்டமா? ஆமா, குட்டியான. அப்படியா? விரட்டுதா?
மிரட்டலிங்க. ஆ. இது வந்து பின்னாடி நின்னா அது முன்னாடி நின்றுச்சுன்னா வண்டியை ஒண்ணும் பண்ண ஓ முடியாது. ரெண்டு பக்கமும் உங்களை லாக் பண்ணிடும் ஆமாங்க. அதுக்காக சரி 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 கேமரா கூட கிடையாது பிரகாஷ் அவர் டக்குன்னு வந்துட்டார் கேமரா பாக்குறது இல்ல. இவனு அவர மாதிரி இட்டி தான் பாத்துக்கிட்டு. இல்லண்ணே ரோடு தெரியணும். ஃப்ரீயா இருக்கா bro, இந்த யானை அதுக்காக வெயிட் பண்றாங்க. என்னடா பண்றாரு யானை பக்கத்துல போய் நின்று ரிவர்ஸ் போட்டாரா டேய்? உன்னதான் ஏய் எதுக்குடா ஏசி போட்டிருக்கீங்க ஆஃப் பண்ண வேண்டியதாடா போட்டுருக்கனே. அதான்டா ஏசி ஆஃப் பண்ண வேண்டியதாடா ஜன்னல் எதுவுமே இறக்கும் இல்லையா? மூச்சு காத்துக்கு இதா அடிக்குது. ரிவர்ஸ் போட்டிருக்காரு. ஏய் அவர் ரிவர்ஸ் வேகமா வராரு பிரகாஷ் அண்ணே இதுல எனக்கு சரியா ரூட் தெரிய மாட்டேங்குது. நீ உன் சைடு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அதுதான் போதும் சொல்றேன், எட்டி பார்த்து ஓட்டுனேன். சரி எட்டி பார்த்து ஓட்டு ஆனால் அந்த சைடு வந்து கரெக்டாக இவர் என்னன்னா இப்போ இந்த யானையும் பின்னாடி வந்துருச்சுன்னா ரெண்டு பக்கமும் லாக் ஆயிரும் அப்படின்னு பயப்படுறாரு எவ்வளோ தைரியமாக இந்த யானைக்கு போட்டார் ரிவர்ஸ் போட்டார் இவன் பாரு அங்கே ஆனா டேய் ரிவர்ஸ் வேற லெவல்டா நீங்க இங்கே ரிவர்ஸ் போட்டு ரெடியாக வந்து பின்னாடி ஏதாவது மக்கனா வந்துக்கிட்டு இருக்கு போகிறா எனக்கு சண்டை. ஏய் சிவா பின்னாடி டார்ச் வச்சு பாடுறா பிரேக் போடுறா. பிரேக்லானே இருக்கு காலேஜ் இருக்கு. ரிவர்ஸ் போடு. போவானே. ஏய் போலாமா சரி இங்கே அந்த யானை இருக்கிற பக்கம் வரைக்கும் போ இந்த பிரேஸ் இங்கிட்டு போ ஏய் இந்த யானை எங்கடா இருக்கு இங்கே நிக்குது. பிரகாஷ் இரு இவரை நம்பி போகாத பிரகாஷ் ரெண்டு யானை நிக்குது குட்டியோட. இங்கேயா அவருக்கு ரிவர்ஸ் வராதான் பாப்பா அப்புறம் போவோம். குட்டியோட நிக்குதுடா தெரியலையா? குட்டியோ நீங்க கோவமா இருக்க வெயிட் பண்ணு. இங்க பாருங்க. ஆமா ஆமா தெரியுது. அந்த இடத்துல எதுவுமே பண்ண மாட்டான்டாங்க. அந்த இடத்துல பாறை மாதிரி தான் வந்து இப்போ யானை இல்லை நமக்கு தெரியுது ஆனால் யானை நிற்கிது அதில் ரெண்டு யானை நிற்கிது சரி பக்கத்தில் போ பிரகாஷ் அவர் ஒரு யாருக்கும் பாட்டு வரட்டும். ஒரு டே உன்னை தோண்டா டக்குன்னு ரிவர்ஸ் வருவாரா அவர்? அவர் போயிட்டாரா கடந்து இல்லடா போயிட்டாரு. மீதியா அவர் கிராஸ் பண்ணி போயிட்டாரா இந்த யானை மூவ் ஆகுதுடா ஏய் அசையுதுடா பிரகாஷ் யாரும் என்ன சாப்பிட்டு அசைத்தான் செய்யும். இங்கிட்டு அப்படியே அந்த பக்கம் கூட்டமே இருக்குன்ட்டு போயிட்டாரு ஒரு பாட்டுக்கு. அந்த ஆள் பறந்து வரப்போறேன் ரிவர்ஸ்ல. வரமாட்டேன். ஏய் யானை அங்கிட்டு தானே திரும்பி இருக்காடா அப்படி போயிடலாமாப்பா போலாம் போயிட்டாரு. நீங்க என்ன நீ போலான்றீங்க வேணான்றீங்க? இல்லைப்பா அவருக்காக தான் சொன்னேன் அவர் போயிட்டாருல. இரு வேகமாக போக வேண்டாம் இது பண்ண அடிச்சு போண்டா. எங்கடா அடிக்க போகுது திரும்பி வந்துருந்தா சார் பூரா குட்டி வேற இருக்குடா பயந்துக்கிட்டு. அவர் இங்கே வந்து நின்று இருந்தாரா அவ்வளோ நேரம் சரி போகுதா உள்ளே போகுதா சரி போ பக்கம் போயிடணும். உள்ளே போயிடுச்சு இருக்கு அங்கே வேற இருக்குண்ணா. கேமரா காமிக்காம இவன் பின்னாடி வந்தா நம்ம மாட்டிக்குவோம்டா பிரகாஷ் ரிவர்ஸ் போடா நீ. ஏய் வாடா என் பேச்சே கேட்க ஏய் வேணாம்டா வாடா அவர் போகட்டும்டா வாடா தவி செஞ்சு இது கிராஸ் பண்ணுறதுக்குள்ள வாடா டஸ்கராடா இது இல்லண்ணே குட்டி இருக்குன்ற டஸ்கர். சரி சரி இங்கிட்டு போகுது வேற. இவன் இப்படி வந்துட்டான்டா ஒண்ணுமே தெரியலடா நீங்க பதட்டமாக்குறதுல நான் இங்க ரோட்ல எங்கிட்டு போறேன்னு தெரிய மாட்டேங்குது. அடா அது பிரகாஷ் அது வந்துச்சுன்னா அப்படியே டக்குன்னு ரிவர்ஸ் வந்துடுறாரு பிசா முன்னாடி போயிருமா அவர் போயிட்டாரான்னு பார்த்து அதான் சொன்னேன் லைட்டா முன்னாடி பாப்போம். போ டக்குன்னு போ வேகமா போ போனா முதல்ல கீழே போக வேண்டியதானே. போ அங்கே என்னன்னு பா இருக்கியா வராதீங்கன்னா கேட்டீங்கன்னா உங்களை கூட்டிட்டு யாரும் இந்த பக்கம் வரப்போகுது. போ முன்னாடி போ என்னன்னு பாட்டு வரும் எத்தனை யாரா நிக்குது பெருசா ஏதோ ஒரு மேடு தெரியுது. ரோட்ல நிக்குது. ரோட்லயே நிக்குதா போ பெருசு நீ ஜூம் பண்றாத. ரைட் சைடுல வெட்டி வாண்டி ரிவர்ஸ் போயிருவா. இப்ப நிப்ப இங்கே அவர் போறாரா போடா அவர் போறாரா போடா நிப்ப ரிவர்ஸ் வேகமா வர மாட்டே. யானை திருப்பி துரத்து வேகமா விட என்ன பண்ணுவ? ரிவர்ஸ் வேணும் கொஞ்சம். இப்போ அங்க ஒரு யானை இருக்குனே. ரிவர்ஸ் வா. உண்மையாவே யூஸ் பண்ணுங்க மெண்டல் மாதிரி பயத்துல இருக்காதீங்க. சரிடா இப்ப என்னடா பண்றது ரிவர்ஸ் வந்து என்ன பண்ணுவ? யானை துரத்துச்சுனா ஏய் வேகமா போயிருவில ரிவர்ஸ் ஸ்லிப்பா அந்த அதுக்கு வேகமா வரானே. என்னடா ஆர்னு அடிஷன் இருக்கு எத்தனை யானடா நிக்குது அங்க நிக்குது. ஒண்ணுதானா கேமராலயுமே கண்ணி தெரியல உனக்கு. இல்லடா அவரு குட்டியோட நிக்குது 2 3 நிக்குதுனாரு அப்படியே அவர் தெரியுதுடா அதுல ஜூமே பண்ண மாட்டான். நல்லா ஜூம் பண்ற பிரகாஷ் நீங்க. இங்கிட்ட இருந்து ஜூம் பண்ணா வண்டி தானே தெரியுது. நல்லாவே தெரியும். நான் பின்னாடி கேமரா பாருங்க. பின்னாடி போடுறா பார்த்துட்டு இருக்கேன். பின்னாடி கேமராவும் பாருங்க. இதோ நிக்குது பாருங்க.
பின்னாடி வந்துச்சுன்னா இப்போ எந்த வழியாடா போகிறது நம்ம? முன்னாடி தான் போய் ஆகணும். போகலாம். அவர் ஹார்ன் அடிச்சே கூப்பிட்டு போயிட்டார். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பிக்கப் வேன் நினைக்கிது. அவர் வந்து யானை வந்து அப்படியே ஹார்ன் அடித்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. என்னென்னா அங்கே குட்டியோட ஒரு 2-3 யானை நிற்கிது. இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா எங்களுக்கு பின்னாடி யானை நிற்கிது. நடுவில் நிற்கிது. இப்போ நாங்கள் 2க்கும் நடுவில் நின்றுருக்க. பின்னாடியும் ஒரு யானை குட்டியோட நிற்கிது. இப்போ அது வந்துச்சுன்னா அவ்வளோதான், மாட்டணும் நம்ம. இறங்கியே போயிடுவோம். அவர் ரிவர்ஸ் வந்தால் டக்குன்னு ரிவர்ஸ் வந்துருப்பாங்க. அவ்வளோதான். அது அங்கே போயிடுச்சு மூளைக்கு போயிடுச்சா? அவர் இங்கே அவர் அடிக்கிறத நோட் பண்ணியா? இதே மாதிரி தான் அந்த மெத்தடு. ஆமாண்டா அவர் சொன்னார்ல கூட்டி ரைட் சைடில் ஏதோ நிற்கிதுன்னு நினைக்கிறேன் பிரகாஷ். அங்கிட்ட ஒன்று நிற்கிது. பின்னாடி போடுறா சிவா. நீ கேட்க மாட்டீங்க. நீங்க அவர் கூடயே போறீங்களா? போங்க, எனக்கு பேச்சு கிடையாது. என்னதானா பண்றது, எங்களுக்கு பயமா இருக்கு. வண்டி ஓட்டுறவங்க நீ பின்னாடி உட்காந்து நீ சொல்லிட்டு போயிடுவா. நான் சொல்றது கேட்க வேண்டியதானே? சரிடா. இப்ப அந்த யானை இப்ப ரிவர்ஸ்ல போயிடலாமா? அது வரைக்கும் அந்த சிவா ஹோட்டல்ல சாப்பிடும் போதே வந்து சொன்னாங்க இங்க வந்து யானை நிக்குது அப்படின்னு. அதாவது யானை நிக்குதுன்னு சொல்ல, யானை வந்து அதிகமா இருக்கும், பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த லோக்கல் டிரைவரு இதில் என்னன்னா எங்களுக்குலாம் காருக்குள்ளே இருக்கும் பிரச்சனை இல்லை. அங்கே ஒருத்தர் வெளியில் மாடை வச்சுட்டு பக்கத்தில் நிற்கிறாரு பார்த்தீங்களா? ஆமாம், அவர் தான் பாவம், என்ன பண்ண போகிறான்னு தெரியல. உண்மையில் அவருக்கு தான் மரண பீதியாக இருக்குது. சின்ன குட்டியோட நிற்கிது பிரகாஷ் அந்த யானை. சின்ன குட்டினா இருக்கு. அங்கே பாருங்க, ஒன்று எத்தனை யானைன்னு பாரு பிரகாஷ். ஒன்று குட்டி 1 2 3 4 யானை நிற்கிது. 4 யானை நிற்கிதாக்க? குட்டியோட சேர்த்து போ அப்படி போ, டக்குன்னு போ. அவர் நெருங்கி போயிரு. எல்லாம் போகுது. செக் பண்ணிக்கலாம். ரோடு திரும்புது. ஏய், ரோடும் யானை பக்கத்துல தானே திரும்புது. போகாத, திரும்ப யானை நட்டுச்சுன்னா நம்ம திரும்ப முடியாது. அமைதியா இருக்கு. போகல. அவர் போட்டு யானை உள்ளதுல இத்தவர் போவாங்க. திரும்புது பாரு. ரிவர்ஸ் வா. யானை திரும்பணும்னே பாத்தியா? அவர் மூவ்மெண்ட் கணக்கு நோட் பண்ணு. வாடா ரிவர்ஸ் இப்பயே. வர்றாரு ரிவர்ஸ் வராரு. யானை டென்ஷன் ஆகுதுன்னா பயப்படுறாங்க எல்லாரும். ஒரு சின்ன குட்டிடா சிவா. ரிவர்ஸ் வா, குட்டி வேற வச்சிருக்கீங்க, உடனே வந்துடும். ஏய், எத்தனை யானை நிக்குது? கச்ச நிக்குதுடா. என்னடா சீசாவில்? பின்னாடி பாரு, பின்னாடி யானை நிக்குது. பின்னாடி வேற ஒரு யானை நிக்குது. ஏய், என்ன இது கேமரால எங்கேயும் பார்த்துட்டு இருக்கு, தெரிஞ்சிடும். ஏய், பின்னாடி வந்துச்சுன்னா என்னடா பண்றது சிவா? யானை முன்னாடி போயிரு, அழுத்தி போயிருவேன். இல்ல நீ பின்னாடி பின்னாடி வந்துச்சுன்னா நீ அவர்கிட்ட போயிரு. அவர் ஓப்பன்ல இருக்காரு. அவர் பாத்துக்காரு. அவர் ரிட்டர்ன் முன்னாடி போயிட்டு வந்துட்டு இருக்காரா? நிறைய யானை இருக்கும் போல. வண்டி திருப்பிடுங்க. அங்கேயே போயிடலாம். அதே மாதிரி போயிட்டாரு. நீ ஞாபகம் தாண்டி போகாதே செஞ்சு. அப்போ அது எவ்வளவு தூரம் போறாரு. பேசாம போயிடலாம்டா. போயிட்டே இருக்கு. ஏய், ரோட்லயே நடந்து போகுது. அவர் எங்க நிப்பட்டு அங்க போயிடுச்சு. பட்டு டிவர்ஸ் வந்து வருவார். இங்க நிப்பட்டு செக் பண்ணிக்கலாம். சாணி போட்டுருக்கு. பாருங்க, ஃப்ரெஷ்ஷா யானை சாணி இப்பதான் போட்டுட்டு போகுது. அந்த வண்டியில அவர் தான் விரட்டிட்டு போயிட்டு இருக்காரு பாருங்க. பிரகாஷ். யானை காணுமே. பயப்படாத சிவா, தார் தானே, பாத்துக்கலாம். வாய வேற வைக்காத. யானை சாணி மேல ஏத்துனோம்னா ராசின்னு சொல்லி சொன்னாங்கடா பிரகாஷ். யானை மிதிச்சோம்னா நம்மளே சாணி ஆயிரும். ஏதோ காட்டு மாடு ஓட்டிட்டு போற மாதிரி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. மாடு மேய்க்கிற மாதிரி யானை மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த காட்டு மாடு கூட அசால்ட் ஓட்டிட்டு போயிடலாம். காட்டு மாடு ஒண்ணும் இல்ல, அட்டாக்கிங் கொஞ்சம் சின்ன. இன்னும் அங்கேயே நின்று அங்கேயே தானே நின்று இருக்கோம். அப்ப இந்த யானை நம்ம தெரிஞ்சிருக்காது எங்க போகுதுன்னு. ஆமா, திடீர்னு அவரு கிராஸ் பண்ணி போயிட்டாருன்னா நம்ம மாட்டிக்குவோம். அந்த யானை கிட்ட கிராஸ் ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. குட்டியோட போகுதுடா. இந்த யானை குட்டியோட ரிவர்ஸ் போட்டாரா ராச? ஒண்ணுமே கிடையாது. இங்கே ஒண்ணு அவர் ரிவர்ஸ் வந்துட்டாருன்னு வையன், ஆஃப் ரோடுலாம் பார்க்காத, அப்படியே அழுத்தி ரிவர்ஸ் வந்துட்டு புதர்ல ஒன்னு மாட்டிக்க. உள்ள ஏறிடுச்சுடா யானைலாம். உள்ள ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 யானை வழி மறைச்சு நிற்கிதுங்க. அவர் அந்த டிரைவர் அப்போல இருந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஓடுது சிவா. முன்னாடி ஒரு யானை ஓட ஆரம்பிச்சிருச்சு சிவா. 2 யானை உள்ளே ஏறிடுச்சு. ஒரு யானை மட்டும் இன்னும் ஓடுது. குட்டியோட ஒரு யானை நின்றுச்சுங்க. சிவா பின்னாடி பாரு. போட்டு போயிடா.
இது வந்து சரியான ஃபாரஸ்ட்டுங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இன்னைக்கு தான் பார்க்குறேன். உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. நீங்களே நான் வரமாட்டேன்டாட்டு நான் எதுக்கு காட்டுக்கு போவானே பாம்புட்டு கடி வாங்குவானேங்கிற மாதிரி ரிட்டர்ன் ஆகுது பின்னாடி வா. சின்ன யானை அது. சின்ன யானைலாம் இல்லை, பெருசு. இப்படி கோவப்படுது பத்தியா? சின்னதுண்ணே. பெருசு உள்ள போயிடுச்சா? அது யானை தானடா, யானையும் பெருசா தான்டா இருக்கும். அது சின்னதாக பெருசா தான் போ பிரகாஷ், ஒரு அழுத்திடாருங்க. 1 மணி நேரமாக அந்த யானை டிராஃபிக் பண்ணிட்டு இருக்கு. அவர் உள்ளே போயிடுச்சுடா. எல்லாமே உள்ளே போயிடுச்சு. சூப்பர்ங்களா? இதுல நான் அழுத்திடுவானே. இதுக்குள்ள மிஸ்ட்டு போட்டு விட்றீங்க. இதுக்குள்ள போட்ட நீ இதை ஏசி அங்கேருந்து நார்மலுக்கு வை. ஆஃப் பண்ணு போதும். கிளியர் ஆயிடுச்சு. க்ளீனுக்கு வை. க்ளீனா இருக்கு. ஸ்க்ரீனுக்கு தானே வச்சேன், ஆஃப் ஆயிடுச்சுடா. நார்மல் ஏசி போடுங்க, அப்பதான் அந்த மிஸ்ட் வராது. போ இல்லை, ரிவர்ஸ் அடிக்கிறாரு. முன்னாடி நிற்கிது பாரு. அடுத்து இந்தா இங்கே ஒரு யானை நிற்கிதுரா. இந்தா அது அவர் முன்னாடி தான். அவரு முன்னாடி நிற்குதுண்ணே. நான் சைலன்னு சொல்லிங்க. இல்லை சைடில் இல்லை, அவர் அதுக்கு பயந்து தான் போக மாட்டாரு. ஏண்டா இவரெல்லாம் யானையாக பார்த்து சலிச்சிருப்பார். ஏண்டா சிவா, அதனால தான் இவ்வளோ அதனால எப்போ நான் முன்னாடி போனாரு? இவர் 1 மணி நேரமா 2 மணி நேரமா போய் நின்றுக்கிட்டு இருக்காரு ராஜா. அந்த யானை அங்கேருந்து வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அடிக்கிறாரா? போதும் நிப்பாட்டு. இல்லை யானை உள்ளே போயிடுச்சு. அவர் கதவை திறந்துட்டாருனால ரிவர்ஸ் அடிக்கிறார். அவர் எதுக்கு தெரியுமா பிரகாஷ்? அப்படியா? அப்போ வாடா பிரகாஷ், போடா முன்னாடி போடா. கதறிக்கிட்டு இருந்தது நீதான். இனிமேல் வரவே மாட்டேன்ட்டு கண்ணாடி சாத்திரா. இங்கே வேற திறந்துருக்கடா பிரகாஷ். சிறுத்து ஏறி போகிற உள்ள. போதா இல்லை ஃபுல்லாக சாத்தி வை, வெளிச்சம் தெரியுது. நிற்கிதுன்னு தான் நினைக்கிறேன். எங்க நிக்குது? அதான் சைடுல போயிடுச்சு. நீங்க கடைசியா பாத்தீங்க, முதல்ல ஏன்னா அங்கேயே கிராஸ் ஆயிடுச்சுனே. அப்படியே இதுதான் கடைசியா கிராஸ் ஆனது. சிங்கிள் யானை தான் நம்ம தொடச்சிருக்கோம். ஆமா. என்ன அனிமல்ஸ் பார்த்தா நிப்பாட்டுன்றீங்க. யானைகிட்ட மட்டும் யானை நிப்பாட்ட விட மாட்டேன்றீங்க. போன்றீங்க. யானைகிட்ட நிப்பாட்டணும்னு சொல்ல, இருந்துச்சுன்னா தெரியும். யானை நடுவில் வந்து நிப்பாட்டிடுது, அதான் பிரச்சனையா இருக்கு நமக்கு. வேற ஒன்றும் கிடையாது. யானையை தாண்டி போக முடியலப்பா. கால் வேற பெருசாக இருக்கு. அதுக்கு 2 டெம்போவுக்கு இன்ஃபர்மேஷன் பரிமாறுறாங்க. யானை இருக்குது பார்த்து போன்னு சொல்லிட்டு. இவர் எந்த தைரியத்தில் போகிறாருன்னு தெரில. ஆனால் எல்லா யானையும் உள்ளே போயிடுச்சு. ஆனால் இந்த டயத்தில் இவங்க டெம்போலாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரகாஷ், எங்கே போயிட்டு வராங்க, எங்கே போகிறாங்கன்னு தெரியல. தெரிஞ்சிருக்கும் இந்த இல்லை, அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆரன் அடித்ததுலேயே தெரியுது பார்த்தியா. அதுவும் இல்லாமல் அவர் எவ்வளோ வேகமாக ரிவர்ஸ் வந்தார் பாரு, அதுலேயே தெரியுதுல்ல. யானை எல்லாம் அதிகமாக யானையெல்லாம் அதிகமாக பார்த்து பழகியிருக்காங்க. தான் வருது. பஸ் இந்த ரோட்டில் வரும்போது தான் பிரகாஷ் அந்த புலிக்குட்டியை பார்த்தது. காலைல 5 மணிக்கு புலி குட்டி போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. 3 பேர் ஒன்றா சேரல. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12:15 ஆகுது. எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட்டில் பின்னாடி போகிறதுக்கு மனசு இல்லாமல் அப்படியே வந்துட்டாங்க. எங்கே இருக்குன்னே தெரியல சொல்ல போனால். அதே வண்டி தான் போயிருக்கா. நீங்கள் சரி அதே மண்ணில் தான் நீங்களும் போவீங்களா? அது கொஞ்சம் லெஃப்ட்டுன்னு மாறி போகிறதுலாம் கிடையாதா? சரியான ஓட்டம் ஓடுதுடா. சரியான ஓட்டம் ஓடுதுடா. முயலா இங்கே நீ உட்காந்துருக்கா? முயல் இது வழி இருக்கா? முயல் ஆமைகிட்ட கேட்டு சொல்லு. முயல் ஆமை ஆயிர போகுது. ஏன் நம்மகிட்ட வருது? அதுக்கு லைட் வெளிச்சத்தில் கணக்கு போட்டுடா. போட்டுடா இருக்கும். சூப்பர். முயல் இருந்தால் கங்காரு வந்துருக்குமோ? நிப்பாட்டாங்க எங்கள் வண்டிக்கு. டேய் எங்களுக்கு தெரியும் நம்ம கேமராவில். அழகாக இருக்கிறானே காட்டு முயல். சின்னது குட்டி.
சிவா நம்மள எங்கேயோ கூட்டு போ. எங்கேயோ கூட்டு போகுதுடா சிவா. ஸ்லோ. யானைகிட்ட கூட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ரெண்டு வைத்து போயிடுச்சா? போயிட்டு போறா, முன்னாடி போயிட்டு போறா. தாய் ஓடு. எங்கடா கூட்டு போகுது நம்மள? சிவா இதே மாதிரி தான் நம்மளோட அடுக்காமா அது என்னது சிவா வடகஞ்சி ட்ரிப்பில் ஸ்லோ பண்றேன். நம்மளை இது கூட்டிகிட்டு போச்சு ஞாபகம் இருக்கா? பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய நைட் ரைட் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இருக்கிற இந்த மாதிரி த்ரில்லிங்கான பிளேசஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்களும் எங்கள் கூட வரலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த இடத்த கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி நம்மளும் அந்த பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதையுமே எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் சொன்னார். ஆனால் வேறு மாதிரி இருக்குங்க. குன்றி ஊராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னடா அது நாயா? நாய் இருக்குது அப்படின்னா வந்து சிறுத்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, குடியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம். இந்த ட்ரிப்பை இதோடு முடிச்சுக்கிறோம். இந்த ரைடு வந்து செம்ம த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களை வந்து ஒரு 6 காட்டு யானை வந்து வழிமறிச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி நிறைய நைட் ரைட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நம்ம திரும்பி அதை